சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம ரகுராம் வந்து உள்ள வந்து இருக்காப்புல. மாயா வந்து அதிரடியா வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த நகைய வந்து மாத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பூசாரி கிட்ட பேசி அடுத்து என்னென்னலாம் செய்யணுங்கிற மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா ஒரு பக்கம் வந்து தேவிய வந்து திருப்பி வர சொல்றாங்க. அதாவது நம்ம மதுமிதாவ வந்து திருப்பி வந்து வர சொல்றாங்க. கார்த்திக் வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதுவும் உன் மேல. அதனால நீ இந்த நகைய வந்து திருப்பியும் குடுத்துருன்னு சொன்னோனே, மதுமிதா வந்து மாசா வந்து போறாங்க. இந்த நகை எவ்வளோ தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. மகாலிங்க ரெடி பண்ணி குடுத்தாங்கல்ல, டம்மி நகை. அந்த நகைய தான் வந்து பை ஃபுல்லா வச்சிருக்காங்க. நம்ப மதுமிதா. ரொம்பவே வந்து என்ன எல்லாரும் வந்து சூப்பரா வந்து இருக்குன்னு சொல்லி பாராட்டி பேசுனாங்க. அதுவும் சூப்பரான டிசைன்ல இருக்குங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே வந்து உன்ன பிடிச்சிருக்குங்கிற மாரி, அப்படி இப்படிங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க மதுமிதா. எந்த விதமான கார்த்திக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மதுமிதா அப்பன்னு பார்த்து நகைய வந்து குடுத்துர்றாங்க. யாரும் வந்து இவ்வளோ குறுகின காலத்தில வந்து பழகுனவங்க கிட்டலாம் இவ்வளோ நகையெல்லாம் குடுப்பாங்களான்னு தெரியல. ஒரு ரூ. 50,00,000 மேலேயே வந்து இந்த நகையெல்லாம் இருக்கும். என் மேல நம்பிக்கை வச்சு குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க இப்ப எங்க போறீங்க? என் கூட வந்து கெஸ்ட் ஹவுஸ் வரீங்களா? அப்படின்னு சொன்னோனே, இவன பத்தி மாயா சொன்ன விஷயம் எல்லாம் வந்து உண்மதான். இன்னொரு நாள் வரலாம். எங்க அம்மா, அப்பா வந்து என்ன தேடுவாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் வரேங்கிற மாரி சொல்லிட்டு பாய் கார்த்திங்கிற மாரி கை குடுத்துட்டு அப்படியே வந்து போறாங்க. இவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம் போல இருக்கேங்கிற மாரி மதுமிதா வந்து மனசுல வந்து நெனச்சுட்டு, அப்படியே போறப்ப, அப்படியே ஃப்ளையிங் கிஸ் மாரி வந்து குடுக்குறாங்க. குடுத்தவுடனே, "ஏய் ஜாலியா இருந்துச்சே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "அந்த நகையெல்லாம் குடுத்தியே, அவனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சா?" "சத்தியமா சந்தேகம் வரல. நான் அதுக்கேத்த மாரி சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் மாயா. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன வந்து ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. "நம்ப மாயா, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. அவன் எடுத்தோனே வந்து நகையெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, அவனோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டான். அப்பதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ப மதுமிதா, "சரி, நீ பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியாது. பார்த்துக்கம்மா, ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் அடி, நான் வரேன்னு" சொல்லி, அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து மாஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். யாருக்கும் தெரியாம இந்த நகைய வந்து எங்கேருந்து எடுத்தோமோ, அங்கேயே வச்சிரணும்னு சொல்லிட்டு, பின்பக்கமா போயிட்டு, அதே மாரி அந்த நகைய வந்து அந்த வீட்லயே வந்து வச்சிர்றாங்க. கார்த்தி வந்து எங்கேருந்து எடுத்தாங்களோ, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து பூசாரி வந்து செமையா வந்து டான்ஸ் ஆடிட்டு, நம்ம ரகுராம் குடும்பமும் இந்த பக்கம் நிக்குது. மகாலிங்கம் குடும்பமும் இந்த பக்கம் வந்து நிக்குது. என்ன செய்றதுன்னு தெரியல. "டேய் தப்பு பண்ணிட்டீங்களேடா, தப்பு பண்ணிட்டீங்களேடான்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குத்திக்கிறாங்க அந்த இடத்துல பூசாரி. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "அது எல்லாம் இப்ப சோதிச்சு பாருங்கடா. என் பையன் மேல வந்து தப்பா வந்து பேசிட்டீங்களேடா, ரகுராம் பத்தி. என்னடா உங்களுக்கெல்லாம் தெரியும்னோனே" சரின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அந்த ஆசாரிய வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வந்து இது மாரி பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. "என்னடா அது, நான் அன்னைக்கு சொன்னது சத்தியமான உண்மை. அதனால தான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப நான் சொல்றதும் சத்தியமான உண்மை தான். ஆனா பொருளே மாறி இருக்கு. இது தங்கம்" அப்படின்னு சொன்னோனே, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்புட்றா இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி மகாலிங்கம் கேங்லாம் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. "எப்படிம்மா இதெல்லாம் நடந்துச்சு? பார்வதி தான் என்கிட்ட எல்லாத்தையும் குடுத்தாளே! நம்ப தானே இது எல்லாத்தையும் வந்து சதித்திட்டம்லாம் போட்டோம். கடைசியில எப்படி வந்து நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, "தெரியலண்ணே. கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிற" மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. "நாங்க தான் அப்பயே சொன்னோமே, ரகுராம் தான் வந்து இந்த நகைக்கு சொந்தக்காரனே. அவன் நெனச்சிருந்தா குடுக்காமயே இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? உரிமை இருக்குங்கிறனால தான் நீங்க எடுத்துட்டீங்க போல இருக்குன்னு சொன்னீங்களே. ரகுராம் தான் வந்து 60, 70 லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த நகைய வந்து குடுத்தான் இந்த கோயிலுக்கு. ஆனா அவன் மேலேயே சந்தேகப்பட்டு உள்ள வச்சிருக்கீங்களே. உங்களலாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாங்க நல்லவனா இந்த காலத்துல இருக்கக்கூடாது. இருந்தா நீங்க இப்படி தான் வந்து பேசுவீங்க. ஐயா மன்னிச்சிடுங்க. நாங்கலாம் தப்பு பண்ணிட்டோம். வாங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் போலான்னு" சொல்லிட்டு ஒரு 100 பேருக்கு மேல வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு 4, 5 பேர் மட்டும் தான் சிவராமன் கூட வந்து ரகுராம் கிட்ட அடுத்ததெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து வராங்க. "நாங்க தப்பு பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க. பொதுவா சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க சோதிச்சு பார்த்தோம். எல்லாமே உண்மையா தான் இருக்கு. என்னையா நெனச்சிட்டு இருக்கீங்க? உங்கள பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா? இல்ல அழுவுறதான்னு தெரியல. நீங்க முட்டாளா இருங்கய்யா. அதுக்குன்னு எங்கள ஏன்யா இப்படி போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க? எதுவுமே விசாரிக்காம தான் இப்படி பண்ணீங்களா? நாங்க சோதிச்சு பார்த்தப்ப இப்படி இருந்துச்சு. இப்ப நல்லதா மாறிடுச்சு. அது எப்படி மாறிச்சு? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. உங்களலாம் நம்பி இது மாரி பண்ணோமே! முதல்ல அந்த தங்கமான மனுஷன வந்து வெளியில விடுங்கய்யா" அப்படின்னு சொன்னோனே, "உங்க மேல தப்பு இருக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சந்தர்ப்பம், சூழ்நிலை தான். எங்கள மன்னிச்சிடுங்கங்கிற" மாரி அதிகாரிங்கலாம் வந்து பேசுறாங்க. "பரவால்ல, இருக்கட்டும். ஐயா, எங்களை நீங்க மன்னிக்கணும். நீங்க எவ்வளோ பெரிய குடும்பத்தில வந்து சேர்ந்தவங்க. உங்கள போய் இது மாரி வந்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டோம். எங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நடந்தத யாராலயும் மாத்த முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா வெளில வரப்ப,
ரகுராமையா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி வாசலில் வந்து நூற்றுக்கணக்கில் வந்து நிற்கிறாங்க. அவங்ககிட்டயும் வந்து ரகுராம் வந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தெளிவுபடுத்திக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு அவசரப்படுறது தான் தப்பு. முதல்ல அமைதியாக இருங்க. எனக்கு நம்ம மேலே வந்து கோவமெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவராமா, நகை உண்மையிலே வந்து மாறி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து நமக்காக வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாண்ணே, எப்படி மாறுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமன், சரிப்பா வீட்டில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, வா போகலான்னொன்னே அப்படியே வந்து மாதம் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. ஜானகிலேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க போல இருக்கு. ரகுராமை வந்து வெல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரி எல்லாம், ச்சே, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இங்கே நகை இருக்கிறது உண்மைனா அங்கே எப்படி இதெல்லாம் மாறிச்சு? ஐயையோ, என்னடா அது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ஒரு பக்கம் வந்து பட்டமாக இருக்காங்க. நம்ம தான் எடுத்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து தப்பிப்போங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேவலமாக வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. தனா வந்து பார்த்துட்றாங்க. நம்ம ரகுராம அப்பாங்கிற மாதிரி ஓடி போய் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அந்த மாதிரி ஹக் பண்ணி முடித்தோடனே அவங்க வந்து, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் எல்லாரும் வந்து என் மேலே அன்பா பாசமாக இருக்கீங்க. தப்புங்கிறது எதார்த்தமாக நடந்துருச்சு. ஆனால் நம்ம குடும்பத்திலே வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பார்க்குறாங்க. மாமா, இப்பயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய மனுஷன் மாமா. என்ன வந்து மன்னிச்சிட்டீங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் தான் எனக்கு பதிலாக வந்து உள்ளே இருக்கேன்னீங்க. உங்கள் தங்கமான மனசுக்கு முன்னாடி நான் வந்து பேசினது, இத்தனை நாளாக வந்து நம்ம குடும்பத்துக்கு எதிராக வந்து சதித்திட்டம் போட்டது, அதுவும் மகாலிங்கம் யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மாமாங்கிற மாதிரி மனசளவில் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம பார்வதி. ரகுராம், நம்ம குடும்பத்துக்கு ஏன்பா இப்படி அடுக்கடுக்காக வந்து சோதனை மேலே சோதனையாக வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ரமணி பாட்டி, அம்மா விடுங்கம்மா, வாங்க திருப்பியும் கோயிலுக்கு போகலாம். கோயிலில் எல்லாரும் வந்து நமக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, கோயிலுக்கா? திருப்பியும் நானா? எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்கே வந்து போகிறது? நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் தான். ஆனால் திருப்பியும் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாயா வந்து அப்படியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல மாயா வந்து இந்த சமாளித்தது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சது தான் நான் தானே எந்த இடத்துலையும் வந்து சொல்லவே இல்லை. அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல. ஆனால் என்னென்ன, நமக்காக தானே எல்லாரும் காத்துட்ருக்காங்க. நம்ம இங்கேருந்து போகாட்டா பிரச்சனையாயிடுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, வேணாம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. என்னால் எங்கேயுமே வர முடியாது அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க. புவனேஸ்வரி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. என்னை எல்லாரும் சேர்ந்து எப்படி ஏமாற்றிட்டாங்கல்ல, நகை எப்படி இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நகைன்னு தான் சொல்கிறாங்க. கார்த்திக்கு இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து இந்த நகை வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. அப்படி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. அத்தை, உங்களுக்கு நடந்த விஷயத்த நான் மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. கார்த்தி தனா இருக்கிற ரூம் பக்கம் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. எல்லாரையும் மீறி தனா வந்து திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி வந்து நிற்கிறத பார்த்தாலும் தூக்கி வரி போட்டுருது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.